ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு வெண்பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பச்சரிசி 1 டம்ளரும், பிரியாணி அரிசி சீரக சம்பாவில் 1/2 டம்ளரும், 1 டம்ளர் பாசிப்பருப்பும் நல்லா வறுத்து அதை எடுத்துக்கிறாங்க. நல்லா ஊற வச்சாச்சு. 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். மாற்றி போட்டுட்டு பால் ஊற்றி வேக வச்சா அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்குங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டில் இருக்கும். நான் 2 டம்ளர் பால் ஊற்றிருக்கிறேன். அது கூட 2 டம்ளர் தண்ணியும் ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு இதை 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்பவுமே பொங்கலுக்கு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஏர் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ சூப்பராக பொங்கல் வந்து நல்லா வெந்துடுச்சு. பால் ஊற்றி வேக வச்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. தனி டேஸ்ட்டில் இருக்கும். நான் வந்து பொங்கலை ஸ்லீப்பிங் டோஸ்ன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா இது சாப்பிட்டா எங்கேருந்து தான் அந்த தூக்கம் வருதுன்னே தெரியாது. அவ்வளோ தூக்கம் வரும். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கலாங்க. 4 டீஸ்பூன் பக்கம் நான் நெய் ஊற்றிக்கிறேன். குருமிளகு, சீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு வந்து ஒரு 10-15 போல் முந்திரி பருப்பு போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ அதில் ஊற்றிட்டு பொங்கலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் பால் ஊற்றி நீங்கள் பொங்கல் வேக வச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து பிளேட்டில் மாற்றி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சுட சுட சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.